ஹலோ ஆஃபீஸர். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் போலீஸ் ஆஃபீஸர்னு? அங்க நிக்கிற போலீஸ் வண்டியை பார்த்துதான். அரசாங்கத்தோடு. குட் பை. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு என்கவுண்டர் பண்ணனே திவான் சென்டரில். ஆமாம் சார், அவன் பேர் நந்து. அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தால சார். அவள் இப்போ எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க. இனி உன்னை பார்க்கறதுக்கு நான் அடிக்கடி வர முடியாது. நான் வரும்போது ஜோசியக்காரை என்னை பார்த்துட்டு அவன் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். நாம எப்பவுமே இந்த மாதிரி ரகசியமா தான் சந்திச்சுக்கணுமா? இல்லை, இது கொஞ்ச நாளைக்கு தான் அஞ்சலி. எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை நான் வாழ வைக்கிறேன். இது என்னோட ஏடிஎம் கார்டு. பின் நம்பர் பின்னாடியே இருக்க. உனக்கு பணம் தேவைப்பட்டா இதிலிருந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க இல்லைன்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். இல்லம்மா, நீ இல்லைனா தான் என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இன்னைக்கு ராத்திரி நாம 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தொலைஞ்சு நம்மளை நாமளே கண்டுபிடிக்க போறோம் அஞ்சலி. Give me a sign. Tell me why. நானும் புவனேஸ்வரியும் சேர்ந்து தான் சார் அந்த பொண்ணை டெல்லியில இருந்து தத்த எடுத்தோம் சார். சார், அந்த பொண்ணோட அம்மா அப்பா 1984 டெல்லியில நடந்த கலவரத்துல செத்து போயிட்டாங்க சார். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எங்க கிட்ட தான் வளர்ந்துச்சு சார். இப்போ எங்கே இருக்கா? அது எனக்கு தெரியாது சார், சத்தியமா சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் சார், அந்த பொண்ணை நான் எப்போ கஷ்டப்படுத்துனதே இல்லை சார். அவளை நான் பெத்த பொண்ணு மாதிரி தான் வளர்த்தேன் சார். பெத்த பொண்ணை எவனாவது இந்த பாவத்தொல்ல செய்வ போனாடா பொறம்போ கிராஸ்கள். இவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. எஸ் சார். கிட்டவாயா, ஐயா கிட்ட என்னென்ன சொன்னியோ அதான் திருப்பி சொல்லு. சரி சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். 1984. இவனுக்கு வேற வேலை இல்லை. ஹலோ. மேடம், நான் இன்ஸ்பெக்டர் அஜித் குமார் பேசுறேன். காசிநாத் சட்ட பேசணும், கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. சார், அவர் பூனா வரைக்கும் போயிருக்காரு. பூனாக்கு எதுக்கு போனார்? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போல. யாரு? நான் தான். எந்த கெட்டப்லையும் நல்லா தான் இருக்கா. ஆனா என்ன மாதிரி தாடி வச்சிருக்க, அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரொம்ப வருஷமா நீங்க கூட தாடிய வச்சு உங்க வேஷத்தை மறைச்சிட்டீங்க. என்ன சொல்ற? இப்பதான் வலுவலுன்னு இருக்க. பயந்துட்டீங்களா?
ஒரு வயசு பொண்ணு தான் மனசுக்கு பிடிச்சவன அர்த்தராத்திரியில பார்க்க வரும்போது அடுத்தவங்க பாத்திரக்கூடாதுல்ல. அதனாலதான் இப்படி ஒரு கெட்டப்பு போட்டுக்கிட்டு வந்தேன். என்ன இந்த வேஷம் பிடிச்சிருக்கா? போதும். இல்ல 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 அஞ்சலி, இதுக்கு மேல என்னால பொறுமை இருக்கவே முடியாது அஞ்சலி. ஆமா, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். என்ன செல்லும், சரியா? போ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. Give me a sign. ஏய் அஞ்சலி, என்ன அலைய விடாதடா, தேட விடாத. எங்க இருக்க? அட, இவ்வளவு நேரம் அவ இங்கதான் இருந்தா. அஞ்சலி, லைட்டும் போயிடுச்சா? அஞ்சலி வந்தா திரும்பி வந்துடுவா. அஞ்சலி யாரங்க உள்ள? 7 வயசு கூட நிரம்பாத ஒரு பச்சை மண்ணு கண்ணு முன்னாடி அவளோட குடும்பத்தை அழிச்சு நாசம் பண்ணிட்டீங்களே பாவீங்களா. 1984ல நடந்த கலவரத்துல அப்பாவிங்களை காப்பாத்த வேண்டிய போலீஸ்காரங்க கொள்ளக்காரங்க மாதிரி சூறை அடிட்டீங்களே. சொந்த வீட்டை இழந்து, என்ன பெத்த அம்மா அப்பாவை இழந்து, என் மேல பாசமா இருந்த தம்பியை இழந்து, ஒரு அனாதையை விட கேவலமா விபச்சாரிய வாழ வச்சிட்டியேடா. உன்னால என் வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சேடா. ஆனா விதியோட விளையாட்ட பாத்தியா? உன் பாவத்துக்கு தண்டனையை என் கையால கொடுக்க வச்சிடுச்சு. அழகு ஆபத்துன்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? நீயா என்ன கொல்ல போற? ஆனோமா, உன் ஃப்ரெண்ட் லால்ஜிய கொன்னதும் நான் தான், உன் பையன் ராகுல கொன்னதும் நான் தான். அன்னைக்கே உன்னை நான் முடிச்சிருக்கலாம். என்னை ஏமாத்திட்டியடி. என் பையனை கொன்ன ஒண்ண கொல்லாம விட மாட்டேன்.